தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. புரட்டப்பட்ட கல். லூக்கா 24:2 கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, இயேசு கிறிஸ்து மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று தான் மரிப்பதற்கு முன்பே கூறுகிறார். எனவே காவல் சேவகர் பிலாத்துவினிடத்தில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படிக்கு கட்டளையிட வேண்டும் என்கிறார்கள். அதற்கு பிலாத்து கூறுகிறார், உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்களும் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். யாருமே கல்லறையின் இடத்திற்கு போய் கல்லை புரட்ட முடியாதபடி கல்லுக்கு முத்திரை வைத்து காவலர்களும் இரவும் பகலும் தூங்காமல் நிற்கின்றனர். அவர்கள் நிற்கவே தேவ தூதன் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக கல்லை புரட்டி தள்ளினார்கள் என்று பார்க்கிறோம். மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் இயேசுவுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி கொண்டு வரும்போது இவர்கள் பேசிக்கொண்டே வருகின்றனர். நாம் சுகந்த வர்க்க இட வேண்டுமானால் கல்லை யார் புரட்டுவார்கள், எப்படி இயேசுவை பார்ப்பது என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே போகிறார்கள். இவர்கள் மூவரும் சேர்ந்து புரட்டினாலும் இந்த கல்லை புரட்டி தள்ள முடியாது. அந்த கல் மிகவும் பெரியது. கல்லறையில் இவர்களுக்கு தெரியாத பிரச்சனையும் உள்ளது. கல்லறையை சேவகர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். கல்லறையின் அருகில் போகும்போது இந்த ஸ்திரீகளை காவலர்கள் துரத்தி அனுப்பிவிடுவார்கள். இதுவும் இவர்கள் இயேசுவை காண முடியாத தடையாக உள்ளது. இவர்கள் இயேசுவின் மீது வைத்த அன்பு கல்லறை வரையிலும் வந்துவிட்டார்கள். இயேசுவும் இவர்கள் மேல் வைத்த அன்பினால் இவர்கள் கல்லறைக்கு வரும் வேளையில் காவல் சேவகர் ஒருவரும் அங்கு இல்லை. இவர்கள் எதிர்பாராத தடையை இயேசு மாற்றுகிறார். இவர்களுக்கு தெரிந்த தடையாக கல்லறையை மூடி வைத்த பெரிய கல்லாகிய தடையை மாற்றிவிட்டார். இவர்களுக்கு தெரியாத 2 தடைகளையும் இயேசு நீக்கி போடுகிறார். பிரியரே, கர்த்தரை நாம் உண்மையாய் தேடும்போது, அவருடைய சமூகத்தை கிட்டி சேரும்போது தடைகளெல்லாம் நீக்கி போடுவார். நாம் நினைப்பதற்கு அதிகமாய் கர்த்தர் நமக்கு உதவி புரிந்து நம்மை அவர் பக்கமாய் சேர்த்து கொள்வார். நம்முடைய ஆவிக்குரிய பாதையில் தடையாக இருக்கும் கற்களையெல்லாம் அவர் அகற்றி நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.